ஹாய் மக்களே, நான் உங்கள் பசம் மட்டும் புதிய காலி மூலம் உங்களை சந்திக்க மறக்காங்க. முதல்ல யூடியூப் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுவாங்க. இந்த யூடியூப் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க யூடியூப் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களா, லைக் பண்ணுறீங்களா, மறக்காதங்க. யூடியூப் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி போட்டுருங்க. தற்போது நாங்கள் எங்கே இருக்கோன்னா காத்தாங்குடி மியூசியத்துக்கு வந்திருக்கேன். வாங்க இந்த வீடியோ முழுமையாக பார்ப்போம். காத்தாங்குடி மியூசியத்து என்னதுன்னா, பல நூற்றாண்டு முன்னாக முஸ்லீம்கள் பாவித்த பல பொருட்கள் இங்கே இருக்குது. வாங்கினீங்க அதை அனைத்தையும் போய் பார்ப்போம் பாருங்கள். பல நூற்றாண்டு செதுக்கப்பட்ட கல் தான் இது கொள்ளலாம். இந்த கல் அனைத்தையும் ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு ஒரு ஃபெஷனில் செஞ்சுருக்காங்க. இங்கே ஏகப்பட்ட பழைய காலத்து பொருட்கள் அனைத்தையும் இருக்கிறது. மிகவும் பழைமை வாய்ந்த பொருட்கள், அது நூற்றாண்டுகளுக்கு முன்பட்ட பொருட்கள் எல்லாம் முன்னொரு காலத்து முஸ்களை பாக்கிட்ட பொருட்கள் அனைத்தும் இங்கே இருக்கிறது. இது வந்துட்டு ஜொக்கு வடிவத்தில் செய்யப்பட்ட கல்லால் செய்யப்பட்டது தான். இதுவும் ஒரு இந்த கல்லுப்பட்டு முஸ்லீம்கள் முள்ள ஒரு வடிவமாக செய்யப்பட்ட கல்வெட்டு தான் இதுவும். இந்த கல் என்னென்னு சொன்னால் 800 ஆண்டுகளுக்கு முன்னும் முஸ்லீம்களால் செய்யப்பட்ட கல் தான். இதுவும் ஒரு பள்ளியில் எடுக்கப்பட்டது. இதில் வந்து நிறைய அரபு தான் குறிக்கப்பட்டிருக்கு இந்த இதில். இந்த கல் இது நம் நாட்டு கொடிகள். இது வந்துட்டு அரச இலவட்டம். இது முந்தைய காலத்தில் கல்யாணத்துக்கு தான் இது பாய்ப்பாங்க. அதே டைமில் இதெல்லாம் இது வந்து படிக்கும், அதாவது வெத்திலையை துப்பி சப்புற படிக்க தான் இது வந்துட்டு முன்ன கல்யாணத்துக்கு தான் இதெல்லாம் பாய்ப்பாங்க. வெங்கலத்தால் செய்யப்பட்டது. இப்படி இது வந்துட்டு ஒரு வீடு ஒன்று முந்தைய காலத்து எப்படியோ அந்த முந்தைய காலம் இந்த வகை தான் வீடு இருக்குன்னா அந்த பல நூற்றாண்டு முன்னே இப்படி தான் வீடுகள் இருக்க மாதிரி செய்யப்பட்டது. இது வந்துட்டு வெங்கலத்தால் செய்யப்பட்ட முட்டி, அதுபோல் இதெல்லாம் பால்குடன்னு பால்குடன்னு சொல்கிறாங்க. இது இப்படி வெங்கலத்தால் நிறைய முட்டியெல்லாம் சட்டி வகை இப்படிலாம் செய்யப்பட்ட முன்னொரு காலத்தில் முன்னோர்கள் பாய்க்கப்பட்ட பொருட்கள் தான் இதெல்லாம். ஏகப்பட்ட பொருட்கள் இருக்குது. இது வந்துட்டு கொட்டு கிணறுங்கிற இது வந்து அந்த முன்னைய காலத்தில் இதைத்தான் கொட்டு கிணறு, இதைத்தான் தண்ணி பாய்ப்பாங்க. இது வந்துட்டு பூமிக்குள்ள அந்த கிணத்தை பதிச்சு இதுலேருந்து தண்ணி அல்ற கொட்டு கிணறுன்னு சொல்கிற. இதை வந்துட்டு முன்னைய காலத்தில் இந்த மாதிரி தான் கொட்டு கிணறு தண்ணி அல்றது பாய்ச்சிருக்காங்க. இது வந்துட்டு அகப்பு ஐட்டம். இது வந்து அந்த பலகார சூடுற ஐட்டம் அதெல்லாம். இதெல்லாம் வந்துட்டு செம்பு வெங்கலம் முட்டி சட்டி இது உள்ளோம். இதெல்லாம் வந்துட்டு இது முன்னொரு கால பாய்ச்சியா முகம்பாக்கும் கண்ணாடி முன்னொரு காலம் செய்யப்பட்டது. இது தேங்காய் திருவிங்கிறது. இது தேங்காய் திருவி, அதாவது தேங்காய் திலக்குத்திம்பாங்க. தேங்காய் திருவி தான் இது. முன்னொரு காலத்து பாய்க்கப்பட்ட தேங்காய் திருவிகள் அதெல்லாம். பல நூற்றாண்டுக்கு முன்னே முஸ்லீம்களுக்கு பாதிக்கப்பட்ட பொருட்கள் தான் இது அனைத்துமே. பல விதமான பொருட்கள் இங்கே இருக்கிறது. ஒரு வித்தியாசமான பொருட்களுக்கு யாவரையும் கவரக்கூடிய அளவுக்கு தான் இங்கே இருக்குது. ஏன்னு சார் நம்ம வாழ்க்கையில் கூட இப்படிலாம் பொருட்களை கண்டிக்க மாட்டோம். ஏன்னு சார் இப்போ உள்ள காலத்துக்கும் முன்னைய காலத்துக்கும் பொருட்களும் ஒரு வேறுபட்டதாக இருக்கிறது. நிறைய வித்தியாசமான பொருட்கள் இங்கே இருக்கிறது. இது வந்துட்டு ஒரு நெசவு. இது அந்த காலத்து நெசவு தான். இது வந்து சாரியில் அடிக்கிற நெசவு தான் இது. பழைய காலத்தில் செய்த இது வந்துட்டு கொல்லங்காமலைங்கிறது. கொல்லண்டா அதாவது கத்தி இந்த இரும்பு அழிக்கிற மாதிரி கொல்லங்காமலை. என்ன கொல்லம் அந்த வேலை கொண்டு இருக்கிற மாதிரி கையில் சுற்றிலாம் கொண்டு இரும்பு அடித்து கொண்டிருக்கிற மாதிரி இந்த அப்படி ஒரு இது உண்டு. முந்தைய காலத்தில் இப்படி தான் அந்த கத்தியெல்லாம் செய்கிறது போலைக்கு. இது வந்து முன்னைய காலம் தோணி. இது துடுக்கிற மாதிரியும் வலை வீசுகிற மாதிரி இப்படி ஒரு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மிக சிறப்பாக இருக்குது. இந்த இதில் நிறைய வித்தியாசமான பொருட்கள். நாமெல்லாம் நிறைய பொருட்களுக்கு கண்டிக்க மாட்டோம். அந்த காலத்து நூற்றாண்டுக்கு முன்னுக்கு பாய்க்கப்பட்ட பொருட்கள் நம்ம கண்டு இல்லை. ஆனால் இங்கே வந்து அந்த காத்தாங்குடி மியூசியத்துக்கு வந்தால் யாரும் பார்க்கணும். ஏன்னா அப்படி அழகாக இருக்கும். நிறைய விதவிதமான பொருட்கள் அனைத்தும் இங்கே இருக்கிறது. ஏகப்பட்ட பொருட்கள் இதெல்லாம் நம்ம கண்டையெல்லாம் நான் இங்கே வந்து வந்தால் இதெல்லாம் பார்க்கலாம். அப்படிப்பட்ட பொருட்கள் தான் இங்கே இருக்குது. வித்தியாசமாக இருக்கும். அதாவது முன்னோர்கள் பாதிக்கப்பட்ட பொருட்கள் தான் இங்கே இருக்கிறது. அவங்க தளவாட சாமான்கள், சமையல் சாமான்கள், இப்படி அவங்கள விவசாயத்துக்குரிய சாமான், இப்படிப்பட்ட ஏகப்பட்ட பொருட்கள்லாம் இங்கே அனைத்துமே விதவிதமான முறையெல்லாம் இருக்குது. எனக்கு இது என்னென்று தெரியாத அளவுக்கு அவ்வளோ வித்தியாசமாக இருக்குது. ஆனால் சில இதுகளுக்கு ஒவ்வொரு பேர்கள்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அப்படி விதமாக இருக்குது. அப்படி இதாக இருக்குது. இது வந்து இதுக்கு என்ன இது அந்த நெல் விளைக்கிறது, விவசாயி நெல் வைக்கிற மாதிரி ஒரு சீன் உண்டு. இப்படி ஏகப்பட்ட வித்தியாசமான ஒரு காட்சிப்படுத்தப்பட்டு அவ்வளோ அழகாக இருக்கிறது. பார்க்க சிறப்பாக இருக்கிறது. நேர்கால நீங்களும் இங்கே வந்தால் அவ்வளோ ரசிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. ஏன்னு சார் கண்டிப்பாக நம்ம அனைவரும் பார்க்கக்கூடிய இடம் இப்படி ஒரு இடம் தான். இந்த இடம் அவ்வளோ அழகாக இருக்கிறது. ஏகப்பட்ட பொருட்கள் அப்படி வித்தியாசமான விதவிதமான முறையில் நிறைய விதமான பொருட்கள் இங்கே இருக்கிறது.
பல நூற்றாண்டுக்கு முன் அவங்க அப்புள்ள மனிதரை பாய்த்த பொருட்கள்லாம் நிறைய வேகப்பட்ட பொருட்கள் இருக்கிறது. நேர்களாக நீங்களும் கண்டிப்பாக வந்து பாருங்கள். என்னவோ அப்படியே சிறப்பான இடமா இருக்கிறது, அவ்வளோ அழகாக இருக்குது. முன்னோர்கள் பாய்த்த வித்தியாசமான உடைகள் இருக்குது. அதேமாதிரி நிறைய விதமானது. இது வந்து பொன்னெழுத்து பீங்கான சொல்கிறது, பொன்னெழுத்து பிளேட்டு பொன்னெழுத்து பீங்கான சொல்லலாம். ஏன்னா இப்போ காலத்தில் இது முன்னைய காலத்தில் இந்த பிளேட் தான் சாப்பிட்றதுகளை தான் பாய்ப்பாங்க. சகன் அப்படிப்பட்டதெல்லாம் எல்லாம் பொன்னெழுத்து உள்ளது. ஆனால் இப்போ காலத்திலாம் இல்லை. இப்போ இதெல்லாம் கண்டிப்பாக நீங்களும் வந்தாலும் காத்தாங்குடி கண்டிப்பாக மியூசியத்தை பாருங்கள். ஏன்னா மியூசியத்தில் நம்ம வாழ்க்கையில் காணாத பொருட்கள் அனைத்தும் இங்கே இருக்கிறது. வித்தியாசமான வித்தியாசம் ஒவ்வொரு பொருட்களும் இருக்கிறது. ஏன்னா நிறைய இப்போ உள்ள நாகரிகத்துக்கு முன்னுள்ள நாகரிக காலத்துக்கு ஒரு அந்த காலத்து நாகரிக பொருட்கள் தான் இங்கே அனைத்தும் இருக்கிறது. ஆனால் நம்ம முந்தைய காலத்து பொருட்களை பார்க்கணுன்னு சொன்னால் இங்கே வந்தால் நான் பார்க்கலாம். ஏன்னு சொன்னால் அப்படிப்பட்ட பல விதமான பொருட்கள் இருக்கிறது இங்கே. நீங்களும் கண்டிப்பாக வந்து பாருங்கள். இது வந்து முந்தைய காலம் ஐம்பாக்ஸ் வந்து அதாவது இங்கே நிறைய புக் ஐட்டம் இப்படி நகைப்பட்ட இதெல்லாம் இருக்குது. இங்கே புக் ஐட்டங்கள் இருக்குது. அதே மாதிரி நேர்களே இது முட்டி கடம்பாங்க பாருங்கள் நேர்களே. இது முட்டி, அதாவது சட்டி முட்டிலாம் ஆகி ஒரு விற்பனை செய்கிற வியாபாரி விற்கிற மாதிரி இருக்கிறது. அதே மாதிரி இது ஒரு சில்லறை கடை, அதாவது அதாவது மருந்து கடை சொல்லுவாங்க. ஏன்னா பழைய காலத்து மருந்து ஆயுர்வேத மருந்து கடை தான் இந்த கடை வந்துட்டு. பாருங்கள் நேர்களே, நான் ஹாஜி ஒரு ஆள் இருக்காரு, ஒரு ஆள் நிற்கிறாரு, அவர் ரூம் நிற்கிறது. அதே மாதிரி தான் நிறைய ஒவ்வொரு மூடகங்கள்லாம் அப்படி உள்ள நிறைய வச்சுருக்காங்க. நம்ம போத்தல் ஐட்டம் வச்சுருக்காங்க, நிறைய போத்தல் ஐட்டம் கொடுக்க நிறைய நேர்களே பாருங்கள். அதே மாதிரி இது ஒரு தேத்தனை கடை இருக்குது. இது வந்து தேத்தனை கடை மாதிரி ஒன்று. இது நிறைய பேருக்கு வாங்க ஒரு இது ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஒரு நேர்களாக பாருங்கள். இது வந்துட்டு ஒரு சட்டி முட்டி செய்கிற கடை மாதிரி ஒன்று வந்து பாருங்கள். உட்காந்து இன்னும் ஒரு சட்டி ஒன்று செஞ்சு கொடுத்துருக்காரு. இப்படி இது ஒரு மாதிரி கடை மாதிரி செஞ்சுருக்காங்க. இது வந்து பழைய காலத்து பாய்லர்கள். இதெல்லாம் வந்து பழைய காலத்து பாய்லர் ஐட்டங்கள் பாருங்கள். ஆதி காலத்து பாய்லர் நான் வந்து இப்போ இந்த பாய்லர் இல்லை, இது வந்து ஆதி காலத்து பாய்லர் தான். இந்த இது பாய்லர் சம்மந்தப்பட்ட இது சின்ன கிராஸ் இருக்குது. இப்படி ஏகப்பட்ட பொருட்கள் இங்கே பழைய காலத்து பொருட்களை பார்க்கணும்னா இங்கே வந்து பார்க்கணும். ஏன்னா அப்படியே அழகான நிறைய வித்தியாசமான பொருட்கள் இங்கே வச்சுருக்காங்க. ஆதி காலத்து மோட்டர்கள் ஐட்டங்கள், இந்த மோட்டர் ஐட்டங்கள், வித்தியாசமான மோட்டர், அந்த காலத்தில் உள்ள மோட்டர் இப்போ தான் இப்படிலாம் வச்சுருக்காங்க நேர்களே. இது நகைக்கடை மாதிரி. இது வந்துட்டு இது நகை வியாபாரி மாதிரி உண்டு. இது இதுவும் நகை ஜுவல்லர்ஸ் நகைக்கடை உண்டு. இதுவும் அப்படி செட்டிங்கில் வச்சுருக்காங்க. இது வந்து டைலர் ஷாப் உண்டு. டைலர் உடுப்பெல்லாம் தைக்கிற மாதிரி, நான் வந்து நிற்கிற உடுப்பெல்லாம் தைக்கிற மாதிரி நான் செய்வேன். அந்த இது நான் டைலர், நல்லா உடுப்பு கட்டச்சு கொண்டிருக்கிற டைலர். அதே மாதிரி இந்திய காலத்து ஹார்லிக்ஸ் போத்தல் இப்படி தான் இருக்கு பாருங்க. இது இப்போ இல்லை, இது முத்தியால காலத்தில் இப்படி இந்த வடிவத்தில் ஹார்லிக்ஸ் போத்தல் இருக்கு. இது ஒரு கடை ஒன்று தான். இது கடை மாதிரி வடிவத்தை செஞ்சுருக்காங்க. கடை ஒன்று நான் வியாபாரி நான் அவர்கிட்ட கேட்க பாருங்கள். ஏற்கனவே அவர்கிட்ட வியாபாரம் பண்ணுற மாதிரி அவர் ஒரு செட்டிங் செஞ்சுருக்காங்க. இப்போ நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நான் போகிறோம். இது வந்து பழைய காலத்து பெட்ரோமூச்சு தான். அந்த அடுப்புலாம் பெட்ரோமூச்சு, சிமிலி லாம்புனா இங்கே சிமிலி லாம்பும்பாங்க. அப்படி ஒரு இது உள்ளது. இது வந்து வித்தியாசமானது. இது பெட்ரோமூச்சு நினைக்கிறது. இப்படி ஒரு வித்தியாசமான முறையில் ஒவ்வொரு புதுமையான முறையில் இங்கே மியூசியத்தில் இருக்குது. இந்த இடத்தை பார்க்கும்போது ஒரு வித்தியாசம் இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்குது. ஏன்னு சொன்னால் பழங்காலத்து ஒவ்வொரு நடைமுறையை பின்பற்றி அந்த வழி இப்படி தான் வாழ்ந்து இந்த மாதிரி நடந்திருக்கின்றமா ஒவ்வொரு பொருட்களை ஒவ்வொரு காட்சிப்படுத்தி வச்சுக்கோங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த இடம் அவ்வளோ சிறப்பான அழகாக இருக்குது. நீங்கள் எப்படி வியாபாரம் பண்ணால் இப்படிப்பட்ட கடைகளும் இப்படி ஒரு வித்தியாசமாக படிக்கும். அதே டைமில் இது வந்துட்டு ஒரு முஸ்லீம்களும் ஒரு பெரிய ஒரு ஆளாதிபதி ஒரு உடையார் போல இருக்கு. இது வந்துட்டு குற்ற செயல் செஞ்ச ஒரு தூக்கு கொடுக்குற மாதிரி ஒரு காட்சி தான் இது. அந்த காலத்தில் ஒரு குற்ற செஞ்சதுக்கு தூக்கு தண்டனை கொடுக்குற மாதிரி இந்த காட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளோ சிறப்பாக செஞ்சுருக்காங்க பாருங்கள். நேர்களே, 2 பேருக்கு தூக்கு தண்டனை கொடுக்க ரெடியாகிற மாதிரி அதுக்குரிய ஏற்பாடு செஞ்சு கொண்டிருக்கிற மாதிரி தான் இந்த காட்சி அமைக்கப்பட்டிருக்கு. மிகவும் அழகான முறையில் இது காட்சி அமைக்கப்பட்டிருக்காங்க பாருங்கள். இவ்வளோ சில வடிவத்தில் செஞ்சுருக்காங்க. வேறு லெவலில் அப்படி ஒரு அழகாக செஞ்சுருக்காங்க. அது